இது இந்திரனுக்கும் மதங்கன் என்பவனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை தெரிவிக்கும் பகுதியாகும். இந்த சருக்கத்தின் மூலம் பிராமணியம் என்பது உயர்ந்த நிலை, அது பெறுதற்கரியது. ஒருவேளை பெற்றாலும் பிராமணியத்தை ஒழுங்காக காப்பாற்றுவது கடினம். எனவே சத்திரியர் முதலாக உள்ள 3 வர்ணத்தார் பிராமணர் ஆவது என்பது சிறிதளவும் முடியாது. ஆத்ம சுத்தி பிராம இல்லாதவர்கள் பெறக்கூடாத பிராமண தத்துவத்தை வேண்டி முயன்றால் அவர் அழிந்து போவர். எனவே அந்த பிராமண தன்மை என்பது ஜன்மத்தினால் வருவதேயன்றி இடையில் வராது என்பது அறிய வேண்டிய ஒன்றாகும். தன் தந்தை சந்தனு மன்னன் கொடுத்த வரத்தினால் தான் நினைத்த அன்று உயிரை விடும் அரிய பேற்றை பெற்ற பீஷ்மரை நோக்கி, தர்மபுத்திரர் பிதாமகரே, குருஷேத்திர போர் மூலம் யான் செய்த பாவங்களை உம்முடைய தேவாமிர்தமாகிய வார்த்தைகளினால் ஒலித்து அருள் செய்தீர். இனி சத்திரிய, வைசிய, சூத்திர என்னும் பின் வருணத்தோர் மூவரும் முதல் வருணவத்தவராகிய பிராமணரோடு இசைந்து ஒரு நிகராக பிராமணத்தன்மை அடைதல் முடியுமா? சொல்லுங்கள் என்று கேட்க அதனை ஒரு கதை மூலம் பீஷ்மர் விளக்கலானார். ஓர் அந்தணன் தன் மைந்தன் மதங்கன் என்பவனை யாக நிமித்தமாக தற்பையை கொணர்தற்கு காட்டிற்கு அனுப்பினான். போகின்ற பொழுது எதிரே வந்த ஒரு கழுதை குட்டியினை அவன் அடித்து விட்டான். அந்த கழுதை குட்டியோ தன் தாயிடம் தன்னை மதங்கன் அடித்ததை கூறியது. அதை கேட்டு தாய்கழுதை, பிராமண குலத்துக்கும் சூத்திர பெண்ணுக்கும் பிறந்த புலையன், சண்டாளன் அவன். பிராமணன் என்றால் உன்னை அடித்திருக்க மாட்டான். பிராமணன் என்பவன் எவ்வுயிரையும் தன்னுயிர் போல கருதி அன்பு பூண்டொழுகுபவன். அவன் உண்மையான பிராமணன் அல்லன், ஆகையால் உன்னை அடித்திட்டான் என்றது. தவத்தை மேற்கொண்ட மதங்கன். இதனை கேட்டுக்கொண்டிருந்த மதங்கன் தாய்கழுதையிடம் சென்று, வேதியனாகிய என்னை ஒரு சண்டாளன் என்று சொன்னது எதனால் என்றான். அதற்கு அக்கழுதை, உனது தாய் உன்னை சூத்திரன் ஒருவனுக்கு பெற்றெடுத்தாள். எந்த வருணமும் இல்லாதிருக்கின்ற காரணத்தினால்தான் நீ சண்டாளன் ஆயினாய். அதனால் தான் உன்னை சண்டாளன் என்று கூறினேன் என்றது. தனக்கு வந்த பழியைக் கண்டு அஞ்சி அவன் தன் தந்தையை நோக்கி, இனி நான் காட்டிற்குச் சென்று தவத்தினை மேற்கொண்டு பிராமணியம் பெற்று பிராமணன் ஆவேன் என்று கூறி காட்டிற்குச் சென்று தவத்தை செய்தான். மதங்கனின் தாய் முன்னர் வேதியனை மணந்திருந்தும் சோரம் போய் சூத்திரனிடத்து பிள்ளை மதங்கனை பெற்றதனால் மதங்கன் முன் மணந்த தந்தையை நோக்க பிராமணன் ஆயினும் தாய் பிராமணத்தன்மை இழந்து விட்டதனால் அப்பிராமண தன்மையை மீண்டும் பெற அரிய தவத்தை மேற்கொண்டான். 100 ஆண்டு காலம் தவம். தவத்தை மேற்கொண்ட மதங்கன் முன் இந்திரன் தோன்றி ஒற்றை காலில் நின்று கொண்டு ஆகாயத்தை நோக்கிய வண்ணம் 100 ஆண்டு காலம் கோரமான தவத்தை எதன் பொருட்டுச் செய்கின்றாய் என்று கேட்டான். அதற்கு மதங்கன், நான் பிராமணன் ஆக வேண்டும் என்றான். அதற்கு இந்திரன், அது நம்மால் ஆகாது, வேறு வரம் வேண்டுமென்றால் கேள் என்றான். அதற்கு மதங்கன், எனக்கு வேறு வரம் வேண்டா, இது தான் வேண்டும் என்று பதில் சொல்ல, அது எம்மால் முடியாது என்று மீண்டும் சொல்லி அவ்விந்திரன் போய்விட்டான். மீண்டும் மதங்கன் கால் கட்டை விரலை மட்டும் தரையில் வைத்து உடல் இழைத்து கீழே விழும் அளவுக்கு தளர்ந்து போகும் வண்ணம் 100 ஆண்டுகள் கடுந்தவம் செய்தான். அப்பொழுதும் இந்திரன் தோன்றி, எதற்கும் பயன்படாத விரதத்தை மேற்கொண்டு தவத்தை செய்து உடலை ஏன் வீணாக கெடுத்துக் கொள்கிறாய்? இந்த ஒரு பிறப்பினால் பிராமணத்துவத்தை பெற்று நீ பிராமணன் ஆக முடியாது. பல பிறவிகள் எடுத்தபின் ஒரே ஒரு தடவை பிராமண பிறவி கிடைக்கும். மதங்கா, இன்னும் சொல்லுகின்றேன் கேள். பொறுமையை மேற்கொண்டு தவத்தை 100 மடங்கு செய்பவர்கள் புலையர்களாகவும் சண்டாளர்களாகவும் சூத்திரர்களாகவும் பிறப்பார்கள். அந்த சூத்திரர்கள் இன்னும் 100 மடங்கு பொறுமையுடன் தவம் செய்தால் வைசியர் ஆகலாம். அந்த வைசியர்களோ இன்னும் 1000 மடங்கு பொறுமையுடன் தவம் செய்தால் சத்திரியர் ஆகலாம். அந்த சத்திரியர்கள் இன்னும் 1000 மடங்கு பொறுமையுடன் தவம் செய்தால் பிராமணர் ஆகலாம். அந்த பிராமணர்கள் இன்னும் 10,000 மடங்கு பொறுமையுடன் தவம் செய்தால் பிராமணர் சிரேட்டர் ஆகலாம். எனவே இத்தகைய மிக அரிதான தவம் செய்வதை விட்டுவிடு, அது பெறுதற்கரியது. இதுவரையில் செய்த தவத்திற்கே நீ நல்ல அழகு பெற்று உலகிலுள்ள பெண்கள் அனைவரும் உன்னை சந்தோ தேவன் என்று போற்றும் வண்ணம் புகழ் பெற்று திகழ்வாய். அவர்கள் செல்வத்தை குறித்து செய்யும் கர்மாக்களில் உன்னையே பூஜிப்பார்கள். நீ போய்விடுக என்று கூறினான். இந்திரன் சென்ற பின் மதங்கன் சிறந்த மேனியழகு பெற்று பல பெண்கள் போற்ற இப்புவியில் நீண்ட காலம் வாழ்ந்தான். சண்டாளன் என்றால் என்ன?
பிராமண பிறப்பை பற்றி, விலங்கு ஜாதியில் பிறந்தவை அனைத்தும் மானிட ஜன்மத்தை அடைந்தால் சண்டாளனாக பிறப்பது. திண்ணம் கலப்பு ஜாதியில் பிறந்தவர்களை சண்டாளன் என்பர். அக்காலத்தோர் 1000 தடவை ஜனித்த பிறகு சூத்திர ஜாதியில் அவன் பிறப்பான். 30 முறை சூத்திர ஜாதியில் பிறந்த பிறகு வைசிய ஜன்மத்தை அடைகிறான். 60 முறை வைசிய குலத்தில் பிறந்த பிறகு பிராமண ஜாதியில் தாழ்வான ஜன்மத்தை அடைகிறான். தாழ்வான பிராமணன் 200 முறை அக்குலத்தில் பிறந்த பிறகு அவன் ஆயுதம் பிடித்து ஜீவிக்கும் பிராமணன் ஆகிறான். அவன் 300 முறை தவம் செய்த பிறகு ஜபம் செய்யும் பிராமணனாக பிறக்கிறான். அந்த ஜபம் செய்யும் பிராமணன் 400 முறை பிறந்த பிறகு வேதங்களை பொருளுடன் அறிந்து அவற்றை வாழ்க்கையில் அனுஷ்டிக்கின்ற சாத்திரன் ஆகின்றான். ஆகலின் பிராமணன் ஆவது கடினம் என முதல் நூலாகிய வியாச பாரதம் கூறுகிறது. அதன் பின்னர் தர்மபுத்திரர், மதங்கன் பிராமணன் ஆகாமலிருந்தது சரி, சத்திரியனாகிய விசுவாமித்திரன் வேறு தேகம் புகாமல் பிராமணரானது எப்படி என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். சத்தியவதியை மணந்த ரிஷிகன். காதி என்னும் அரசனுக்கு சத்தியவதி என்றொரு பெண் இருந்தாள். அவளை ரிஷிகன் என்றொரு பிரமரிஷி ஒற்றைக்காது கருத்தும் மட்டைய மேனி முழுவதும் சந்திர கிரணக்கதிர் போல பிரகாசித்தும் விளங்கக்கூடிய வாயு வேகமுள்ள 1000 குதிரைகளை வருண பகவான் அருளால் பெற்று அவற்றை காதி என்னும் அரசனுக்கு தந்து சத்தியவதியை மணந்தார். ரிஷிகனின் பெருமையை உணர்ந்ததால் காதி அரசன் மனைவி தனக்கு ஒரு புத்திரன் அருளும்படி வேண்டினாள். அதனால் அவர் யாகம் செய்து 2 ஹவிஸ்களை உண்டாக்கித் தன் மனைவி சத்தியவதியிடம் கொடுத்து, ருது ஸ்நானம் செய்த பிறகு உன் தாய் அரச மரத்தையும் நீ அத்திமரத்தையும் தழுவிக்கொண்டு பின்னர் மந்திரத்தினால் ஜபிக்கப்பட்டு பரிசுத்தமாயுள்ள இந்த ஹவிஸ்களை உண்ணுங்கள், அதனால் இருவரும் புத்திரர்களை அடைவீர்கள் என்று கூறி கொடுத்தார். அவர்களோ அவர் கூற்றுக்கு மாறாக இருவரும் தத்தம் ஹவிஸ்களை மாற்றிக்கொண்டனர். தழுவுகின்ற மரங்களையும் தாய் அத்தி மரம் சத்தியவதி அரசமரம் மாற்றிக்கொண்ட ஹவிசையும் உண்டனர். அதன் விளைவாக பிரம்மதேஜஸ் கொண்டிருந்த ஹவிசை சத்தியவதியின் தாய் உண்ண சத்தியவதி சத்திரிய சக்தி முழுவதும் கொண்டிருந்த ஹவிசைத்தான் உண்ணும்படி நேர்ந்தது. ஆகவே காதியின் மனைவி சத்திரிய ஸ்திரீயாயினும் அவள் வயிற்றில் ரிஷிக மகரிஷியின் அனுக்கிரகத்தினால் விஸ்வாமித்திரர் பிராமணியம் பெற்று பிரம்மரிஷி ஆனார். எனவே சத்திரியராயிருக்கும் பிராமணத்துவத்தை அடைந்த பின்னர் அவர் பிராமண சந்ததியை உருவாக்கி காட்டினார். தர்மராசனே, அதனால் தான் சத்திரியரான விஸ்வாமித்திரர் சிறந்த தவமுள்ள பிரம்மரிஷியானார் என்று பதில் கூறினார். இந்த வரலாறு ஏற்கனவே சொல்லப்பட்டு ருந்தும் தெளிவாக அறிந்து கொள்ளும் பொருட்டு மீண்டும் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. எது சிறந்தது? அடுத்து தர்மபுத்திரர் பீஷ்மரை நோக்கி, பிதாமகரே, ஊழ்வினை முயற்சி என்னும் இரண்டினுள் எது சிறந்தது என்று கேட்டார். அதற்கு பிதாமகர் பீஷ்மர், தொடக்கத்தில் நாம் ஊழ்வினையால் உந்தப்பட்டு ஒரு காரியத்தில் புகுகின்றோம். ஆகவே அவ்வூழ்வினை சிறிதளவு நிறைவேறுமே என்று முற்றிலும் நிறைவேறாது. முற்றிலும் நிறைவேற முயற்சி தேவை. மிகச் சிறிய நெருப்பு காற்றினால் தூண்டப்பட்டு பெரிதாகும். காற்றில்லையேல் நெருப்பு எங்கனும் பரவி பெரிதாக எரியாது. இரண்டும் சேர வேண்டும். அக்ரே போல் ஊழ்வினை முயற்சியுடன் சேர்ந்து நன்றாக அபிவிருத்தி அடைகிறது. எடுத்த காரியம் முயற்சி இன்றேல் முற்றிலும் நிறைவேறாது என்று பதில் கூறினார். பீஷ்மரின் கருத்தினை தேவத்தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்ற திருக்குறள் பிரதிபலிப்பதை காண்க. ஒருவன் நல்ல நிலையிலிருக்கும்போது அவன் உதவி பெற்றும் அவனை அண்டி வாழ்ந்தும் உள்ள சிலர் அவனுக்கு துன்பம் வருங்கால் விலகி நிற்கின்றனர். சிலர் மட்டும் உடனிருக்கின்றனர். இவற்றில் எது சரி என்று உலகில் பெருவழக்காக இந்த நிலைகள் இருத்தலின் தர்மபுத்திரர் இவ்வினாவை எழுப்பினார். வேடன் ஒருவன் கொடிய அம்பொன்றை இலை கனி காய்கள் இருக்கக்கூடிய மரத்தின் மீது ஏவினான். கொடிய விஷம் தடவிய அம்பு பாய்ந்ததால் அம்மரம் இலை காய்கள் உதிர்ந்து கீழே விழுந்து வற்றல் மரமாகியது. அம்மர பொந்திலேயே நீண்ட காலம் வாழ்ந்திருந்த கிளியொன்று மரம் வற்றல் மரமாகியும் அம்மரத்தை விட்டு போகாதிருந்தது. அம்மரத்திலேயே இருந்ததால் காய் கனிகள் கிடைக்க பெறாது பெரிதும் துன்பத்தை அனுபவித்தது. இந்திரனிடம் கிளி கேட்ட வரம். அப்பொழுது அந்தன வடிவத்தில் அங்கு வந்த இந்திரன் அக்கிளியிடம் வந்து, கிளியே, பழுத்த மரங்களை விரும்பி அவற்றின்பால் தாவிச் செல்லும் பறவைகள் நீங்கள். அப்படியிருக்க பழுத்த வேறோர் மரத்திற்கு போகாமல் இந்த உலர்ந்த மரத்தையே விடாமல் ஏன் இங்கேயே இருக்கின்றாய்? சொல் என்றார். அதற்கு அந்த கிளி, இந்த மரத்தில் உள்ள பழங்களையும் காய்களையும் அன்போடு அளவற்ற நாட்கள் உண்டேன்.
இப்பொழுது இந்த மரம் உலர்ந்து விட்டது. இத்தகைய துன்பம் இந்த மரத்திற்கு வந்து விட்டதை பார்த்தும் இன்பம் தேடி வேறு மரத்திற்குச் செல்வது சிறந்ததோ? நீயே கூறுவாயாக என்றது. உடனே அந்தண வடிவத்தை விட்டு இந்திரனாக அக்கிளி முன் நின்று, கிளியே, இந்த மரம் உலர்ந்து வாடி வதங்கி போயிருத்தல் போல நீயும் பசியால் வாடி வதங்கி போதல் நன்றாக இல்லை. உனக்கு ஒரு வரம் தருகின்றேன் கேள் என்று கூறினான். அதற்கு அந்த கிளி, இந்த மரம் முன்னை போலவே காய்கனிகளுடன் செழித்து இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது. இந்திரனும் அந்த மரத்தின் மேல் தேவாமிர் தத்தை பொழிந்தனன். உடனே அம்மரம் இலைகளும் காய்களும் கனிகளும் உடையதாய் செழித்து விளங்கியது. ஆதரவு அளித்தவரை விட்டு ஒருபோதும் பிரியக்கூடாது என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் அல்லவா என்று பீஷ்மர் பதில் கூறினார். ஞானத்தில் உயர்ந்த பரஞானம் எது? ஞானத்தில் உயர்ந்த பரஞானம் என்பது எது? சொல்வாயாக என்று தர்மபுத்திரர் கேட்சு, பீஷ்மர், விஷ்ணுவின் அழகிய திருவடிகளை தரிசித்தலாகும் என்று கூறிய அவர் மேலும், சிவபெருமான், நான்முகன், திருமால் என்னும் மும்மூர்த்தி களை முதலாக கொண்ட எல்லா தேவர்களும் தொழ விளங்குகின்ற துவாரகை நாதனாகிய கண்ணனே ஞானத்திற்கும் மேலான பரஞானம் ஆகும் என்று கூறி முடித்தார். அப்பொழுது அங்கிருந்த சில முனிவர்கள், சில நாட்களுக்கு முன் ஒருத்தி தேவகி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி யசோதை மகனாய் வளர்ந்து இன்று நம்மோடு இருக்கும் கண்ணபிரானா பரஞானம் என ஐயுற்று கேட்டவர்களை பார்த்து பீஷ்மர், ஒளி சிறிய தாயினும் பெரிய மலையையே பிளக்கும். அத்தே போல நம் கண்ணபிரான் தேவகி புத்திரன் ஆனாலும் நம்மோடு கூட்டிக் குலவுகின்றவன் ஆனாலும் அவனை எளியன் என்று எண்ணாதீர். அவன் பரஞான ஸ்வரூபன், எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிக்கும் ஆற்றலுடையவன். மேலும் அவன் பரபிரம்மம் என்பதை குருசேக்ஷத்திர போர்க்களத்தில் அர்ச்சுனனுக்கு தேரோட்டியாக இருந்து கீதோபதேசம் செய்ததும் அந்த அர்ச்சுனனுக்கு விசுவரூப தரிசனம் தந்ததையும் கொண்டு அறியலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பரம்பொருள் தன் சங்கற்பத்தின் படியே தர்மபுத்திரர் செய்த பாக்கியத்தால் நம்முள் ஒருவனாக பழகி வருகின்றான் என்று சொல்ல, கண்ணபிரான் அப்போது குரு நகையுடன் ஒன்றுமே அறியாதவன் போல இருந்தான். முனிவர்கள் மகிழ்ந்தனர். அனைவரும் உளம், பிதாமகரே, சிலர் நீண்ட ஆயுளை பெற்றிருப்பதும் வேறு சிலர் அற்ப ஆயுள் உள்ளவராய் இருப்பதும் எதனால் என்று தர்மபுத்திரர் கேட்டார். அதற்கு பிதாமகர் பீஷ்மர், நல்லொழுக்கத்தினால் மனிதன் நீண்ட ஆயுளை அடைகிறான், பெருஞ்செல்வத்தையும் அடைகின்றான், அதோடு புகழையும் அடைகின்றான். மனிதன் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள்: 1. மனிதன் விடியுமுன் எழுந்திருக்க வேண்டும். வாயையும் முகத்தையும் நன்கு கழுவ வேண்டும். குளிர்ந்த நீரில் நீராட வேண்டும். ஆடையின்றி குளித்தல் கூடாது. காலை வணக்கம் செய்ய வேண்டும். 2. சூரியன் உதிக்கும் நேரம், மறையும் நேரம், நண்பகல் நேரம், கிரகணம் பிடிக்கும் நேரம் போன்ற சமயங்களில் சூரியனையும் தண்ணீரில் சூரிய பிம்பத்தையும் காணக்கூடாது. 3. கையிலே தர்ப்பையை வைத்துக் கொண்டு மௌனத்துடன் பரிசுத்த உள்ளத்தனாகி மனத்தில் இறைவனையே நினைத்து சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். 4. பிறர் பயன்படுத்திய ஆடைகளை உபயோகிக்கக்கூடாது. 5. அமாவாசை, பெளர்ணமி, சதுர்த்தசி, அஷ்டமி, துவாதசி தான் பிறந்த நாட்களில் மனைவியோடு சேர்வதை தவிர்க்க வேண்டும். 6. தீயினால் சுட்டபொன் உள்ளாரும் நாவினால் சுட்டவடு ஆறாது, ஆதலின் எவரையும் கடும் சொற்களால் தூஷிக்க கூடாது. 7. தினந்தோறும் வேதங்களையும் இதிகாசங்களையும் படிக்க வேண்டும். உறங்கி எழுந்தவுடன் தாய் தந்தையரையும் பின்னர் ஆசாரியரையும் வணங்க வேண்டும். 8. வடக்கு மேற்கு போன்ற திசைகளில் தலை வைத்து படுக்க கூடாது. 9. எப்பொழுதும் மௌனமாய் கிழக்கு முகமாய் அமர்ந்து சாப்பிட வேண்டும். ஈரக்கால்களுடன் படுக்கக்கூடாது. ஈரக்கால்களுடன் சாப்பிட வேண்டும். 10. உணவு உண்ட பின் தயிர் குடிக்க கூடாது. இரவில் அதிகம் சாப்பிடக்கூடாது. இவை போன்றவற்றை கடைபிடித்தால் ஆயுள் வளரும் என்று கூறினார். சிறந்த உபவாசகங்களின் பெயர்களையும் பலன்களையும் சொல்ல வேண்டும் என்று தர்மபுத்திரர் கேட்க பீஷ்மர் கூறலானார். 1. சித்திரை மாத துவாதசி இரவிலும் பகலிலும் விஷ்ணு என்ற திருநாமத்தை சொல்லி பூஜிக்க வேண்டும். அவன் பௌண்டரீக்கியாக பலனை அடைவதோடு தேவலோகத்திற்கும் செல்வான். 2. வைகாசி மாத துவாதசியில் மதுசூதனன் என்ற திருநாமத்தை சொல்லி பூஜிக்க வேண்டும். அவன் அக்னிஷ்டோமையாக பலனை அடைவதோடு சந்திர லோகத்திற்கும் செல்வான். 3. ஆனி மாத துவாதசியில் இரவிலும் பகலிலும் திரிவிக்ர நாமத்தை பூஜிக்க வேண்டும். அவன் கோதகம் என்னும் யாகத்தின் பலனை அடைவதோடு தேவலோக கன்னியரை அவன் அடைவான்.
4 ஆடி மாத துவாதசியில் வாமனா என்று சொல்லி வணங்க வேண்டும். அவன் நரமேத யாகத்தின் பலனை அடைவதோடு பெரும் புண்ணியத்தை அடைவான். 5 ஆவணி மாத துவாதசியில் இரவிலும் பகலிலும் ஸ்ரீதரன் என்ற நாமத்தை சொல்லி வணங்க வேண்டும். அவன் பஞ்ச மகாயகங்களின் பலனை அடைவதோடு தேவவிமானம் ஏறும் வாய்ப்பும் கிடைக்கும். 6 புரட்டாசி மாத துவாதசியில் இரவும் பகலிலும் ரிஷிகேசா என்ற அவன் திருநாமத்தை சொல்லி பூஜிக்க வேண்டும். அத்தகையவன் சௌத்ராமணி என்ற யாகத்தின் பலனை அடைவதோடு ஆத்ம சுத்தியுள்ளவனாகவும் இருப்பான். 7 ஐப்பசி மாத துவாதசியில் இரவிலும் பகலிலும் பத்மநாப என்ற அவன் திருநாமத்தை சொல்லி போற்ற வேண்டும். அதனால் அவன் 1000 கோதானங்களை செய்த பலனை அடைவான். 8 கார்த்திகை மாத துவாதசியில் இரவிலும் பகலிலும் தாமோதரா என்னும் திருநாமத்தை சொல்லி வணங்க வேண்டும். அவன் கோமேதக யாகத்தின் பலனை அடைவான். 9 மார்கழி மாத துவாதசியில் கேசவ நாமத்தை சொல்லி ஆராதிக்க வேண்டும். அத்தகையவன் அஸ்வமேத யாகம் செய்த தன் பயனை அடைவான். அவனுடைய பாவம் நீங்கும். 10 தை மாதம் துவாதசியில் நாராயணா நாமத்தை சொல்லி பூஜிக்க வேண்டும். அத்தகையவன் வாஜபேய யாகத்தின் பயனை அடைவான். தவப்பலனையும் பெறுவான். 11 மாசி மாதம் துவாதசியில் மாதவ மாமத்தை சொல்லி ஆராதிக்க வேண்டும். அவள் இராஜசூயாகம் செய்ததன் பயனை பெறுவான். 12 பங்குனி துவாதசியில் கோவிந்த நாமத்தை சொல்லி ஆராதிக்க வேண்டும். அதிராத்ராயாகத்தின் பயனை பெறுதலோடு சந்திர லோகத்தையும் அடைவான். இவ்வாறு ஆண்டு முழுவதும் தாமரை கண்ணனை பூஜிப்பவன் பூர்வ ஜென்ம ஜானத்தை பெறுவதோடு செல்வத்தையும் பெறுவான். இதன்படி ஒவ்வொரு நாளும் விஷ்ணுவை பக்தியுடன் மனதார பூஜிக்க வேண்டும் என்று கூறி முடித்தார். வாக்கு தத்தம். 10 வாக்கு தத்தம் செய்த பொருளை பிராமணனுக்கு கொடுக்காமல் இருந்தால் என்ன விளையும்? நரியானது ஒரு பிணத்தின் மாமிசத்தை தின்ன முயன்றது. அதனை குரங்கொன்று நோக்கி, உனக்கு பிணத்தின் மாமிசத்தை பிடுங்கி தின்னும் பாவம் எவ்வாறு நேர்ந்தது என்று கேட்டது. அதற்கு நரியானது, முன் ஜென்மத்தில் பிராமணன் ஒருவனுக்கு பொருள் கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் செய்து விட்டு பின்னர் இறந்து போனேன். அந்த பாவத்தால் இந்த ஜென்மத்தில் நரியாய் பிறந்தேன் என்றது. அதனை கேட்டு குரங்கானது, இதுதான் உன்னுடைய கதையா என்று கூறி இகழ்ந்து சென்றது. இதிலிருந்து வாக்கு தத்தம் செய்த பொருளை பிராமணர்க்கு கொடுக்காமல் தவிர்த்தால் பிணம் தின்னும் நரியாக பிறப்பர் என்பது தெரிகிறது என்று பீஷ்மர் கூறினார். நற்கதி கிடைக்குமா? 11 கருதிய மந்திரங்கள் ஜபங்கள் ஆகியவற்றை தாழ்ந்த வருணத்தவராகிய சூத்திரர்கள் கற்றறிந்தால் அவர்கள் நற்கதி அடைவரோ என்று தர்மபுத்திரர் கேட்டார். தர்மபுத்திரரே, கருதிய மந்திரங்கள் ஜபங்கள் ஆகியவற்றை 4ஆம் வருணத்தைச் சேர்ந்த சூத்திரருக்கு உபதேசம் செய்யக்கூடாது. அதனால் உபதேசம் செய்து வைத்த ஆசாரியனுக்கு இடுக்கண் உண்டாகும். அதற்கு மாறாக அந்த குருவை வணங்கி அந்தணர், சத்திரியர், வைசியர் ஆகிய 3 வருணத்தார் உபதேசம் பெற்றால் அவர்கள் முக்தி அடைவர். மேலும் பிராமண குலத்தில் பிறந்தோர் யாவரும் பிராமண குலத்துக்குரிய ஒழுக்கத்தில் தளர்ந்தவனுக்கு உபதேசம் செய்தல் கூடாது. மாறாக உபதேசித்தால் உபதேசம் பெற்ற இழிந்த பிராமணனோடு உபதேசித்த ஆசாரியரும் தாழ்வான ஜென்மத்தை அடைவான் என்று கூறினார். திருமாலின் மாண்பு. 12 நிலையாக காக்கும் தொழிலை செய்கின்றவனும் கங்கையை தன் திருவடியில் வைத்திருப்பவனும் ஆகிய விஷ்ணுவின் மாண்பினை கூறுக என்று தர்மபுத்திரர் கேட்க, அதற்கு பிதாமகர் பீஷ்மர், கருடனானவன் தன் தாயார் வினதையின் துயரம் நீங்கும் பொருட்டு தேவலோகம் சென்று இந்திரனை வென்று தேவாமிர்தத்தை கொணரும்லில் திருமால் அவன் முன்னே தோன்றி அவனுடைய முயற்சியை பாராட்டினார். பின்னர் அவர் அக்கருடனை தனக்கு வாகனமாகவும் பெரிய திருவடி தாம் தேரிலிருக்கும் போது கொடியாகவும் விளங்கும்படி அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியை கருடன் தன்னை பெற்ற தந்தையான காசியப முனிவருக்குச் சொல்ல, தந்தையாகிய காசியப முனிவரும் மனமகிழ்ந்து, நீ செய்துள்ள நற்பேறு வேறு எவருக்கு கிடைக்கும்? சாத்திர முறைப்படியே பத்திரி காசிரமம் சென்று பத்ரி நாராயணனின் திருப்பாதங்களில் பணிந்து வணங்கி ஈடேறுவாயாக என ஆசீர்வதித்து அனுப்பினார். தந்தையாகிய காசியப முனிவர் விடை கொடுத்தனுப்ப கருடன் பத்ரி காசிரமத்தை அடைந்து விஷ்ணுவை தரிசித்து வணங்கி நிற்க, துளப மாலை அணிந்த திருமால் மகிழ்வோடு, என்னோடு என்றும் இருத்தி நீ என்று கூறி அந்த கருடனுடன் ஒரு பக்கம் சென்றான். அந்த இடம் ஒரே இருட்டாக இருப்ப கருடன் திகைத்து நின்றான்.
அதனால் திருமால் கருடனுக்கு ஞானக்கண் கொடுத்து பட்பல அதிசயங்களாய்த்தான் சஞ்சரித்து விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஓங்கி பிரகாசமோடு இருப்பதை காண்பித்தான். கருடனும் ஞான விழியால் அதனை கண்டான். ஆனாலும் அநேக கோடி சூரிய பிரகாசத்தையும் விஞ்சியுள்ள திவ்ய தேஜஸும் திவ்ய சக்தியும் கொண்ட விஷ்ணுவின் ஸ்வரூபத்தையும் கருடனால் முற்றிலும் காண முடியவில்லை. பின் அவ்விஷ்ணுவின் அருளால் விண்ணையும் மண்ணையும் அடங்க நடந்தவனாகிய விஷ்ணுவும் பத்ரிகாசிரமும் அதனுள் அடங்கிய அம்மாயன் நிலமும் ஆகிய நர நாராயணாச்சரமும் கண்ணெதிரில் தெரிய அதிசயித்து ஆச்சரியமுற்றான். அப்பொழுது இந்த அற்புதத்தின் தன்மையை விளக்கி எனக்குச் சொல் வாயாக என்று கருடன் வேண்ட எம்பெரு மான் ஞானக்கண் கொண்ட ஞானியரும் விளங்கிக் கொள்ளார் என்று கூறுவானேயானால் கண்கள் ஒளி மழுங்கியுள்ள உயிர் போகும் நிலையிலுள்ள நான் அவ்வெம்பெருமானின் அற்புதங்களை எவ்வாறு விளக்கமாக கூற முடியும் என்று பத்ரிகாசிரமம் என் திவவியதலம் ஒன்றை கொண்டு எம்பெருமானின் மாண்பினை கூறினார். திருமாலின் பெருமையை இங்கு பறைசாற்றிய பத்ரிகாசிரமத்தை பற்றி இங்கு காண்போம். இது இமயமலை பிரதேசத்து ரிஷி கங்கா அலெக்நந்தா என்ற 2 நதிகள் கூடுகின்ற இடத்தில் சமுத்திர மட்டத்திற்கு 10,000 அடிக்கு மேல் உள்ளது. பத்ரி என்பது இலந்தையை குறிக்கும். இந்த இலந்தை மரத்தின் கீழிருந்து ஸ்ரீமன் நாராயணன் நரனுக்கு அரிதான திருமந்திரத்தை உபதேசித்து அருளினான். இங்குள்ள 2 குன்றுகள் நரன் என்றும் நாராயணன் என்றும் பெயர் பெற்றுள்ளன. இவ்விரண்டுக்கும் இடைவெளியில் நோக்கினால் நீலகண்ட மலைச்சிகரம் பனி மூடியபடி அதிகாலையில் நீல நிறமாக தெரியும். இதனை இந்திர நீலப்பருப்பதம் என்பர். இங்கு நாரத குண்டம் சூரியகுண்டம் என்ற 2 உஷ்ணமான நீரை கொண்ட குளங்கள் தப்த குண்டம் உள்ளன. இங்குள்ள பத்ரி நாராயணர் சால கிராமத்திலானவர் பத்மாசனம் கொண்டிருப்பவர். இவர் பத்ரி விசால் எனப்படுவார். இங்குள்ள தாயார் அரவிந்த வல்லி. 6 மாத காலந்தான் இந்த கோயில் திறந்திருக்கும். மட்டைய காலங்களில் பனி மிகுந்த காரணத்தால் இக்கோயில் மூடியிருக்கும். பிரம கபாலம் என்பது இந்த அலெக்நந்தா நதியின் கரையில் உள்ளது. இந்துக்கள் சிராத்தம் செய்து பிண்டமிடும் இடம் இதுவேயாகும். இங்கு பத்ரி நாராயணரோடு அவரு டைய திருவடியின் கீழ் கருடன் நின்று கொண்டு கை கூப்பி இருப்பதை இன்றும் காணலாம். இங்கு முக்கியமாக தரிசிக்க வேண்டியவர்கள் நரனும் நாராயணனுமாகிய இருவரே ஆவர். இவர்கள் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளியிருக்கின்றார். ஆசாரிய சிஷ்ய கிரமத்தை உலகத்தில் அனைவருக்கும் விளக்கும் பொருட்டு நரனென்னும் சிஷ்யனும் நாராயணன் என்னும் ஆசாரியனுமாக திருமாலே தோன்றி சிஷ்யனுக்கு ஆசாரியன் தத்துவ பொருளை உபதேசிப்பதாக வீற்றிருக்கின்றார். இதனால் இதனை நரநாராயணாசிரமம் எனவும் வழங்குவர். பத்ரிநாத் என்று இக்காலத்தில் வழங்குகின்ற நர். வேறொன்றிலும் பற்றில்லாத ஞான சிரேட்டர்களே இவ்விறைவனை தியானம் செய்து அறிய முடியும். திருமங்கையாழ்வார் இப்பத்ரிகாசிரமத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார். திருமங்கையாழ்வார் பாசுரங்கள். திருவதரி அருட்சீர்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். 1. முற்றமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்த இற்ற கால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கு இளையா முன் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெரு முலை யூடு உயிரை வற்ற வாங்கியுண்ட வாயான் வதறி வணங்குதுமே. 2. முதுகு பற்றி கைத்தல்லத்தால் 300 கோலூன்றி விதிர்விதிர்த்து கஞ்சு ரன்று மேற்கிளை கொண்டிருமி இதுவென் நப்பர் மூத்தவாறு என்றிளைவர் ஏசாமுன் மதுவோன் வண்டு பண்கள் பாடும் வதறி வணங்குதுமே. 3. உரிகள் போல் மேய் நரம்பெழுந் தூண் தளர்ந்துள்ளமெங்கே நெறியை நோக்கிக் கஞ்சு ரன்று நின்று நடுங்காமுன் அரிதி யாகில் நெஞ்சம் அன்பாய் 1000 நாமம் சொல்லி வெறிகோள் வண்டு பண்கள் பாடும் வதறி வணங்குதுமே. 4. பீளை சோர கண்ணி டுங்கி பித்ரெழ மூத்திருமி தாள்கள் நோவத் தம்மில் முட்டி தள்ளி நடவாமுன் காளை யாகிக் கன்று மேய்த்து குன்றெடு தன்று நின்றான் வாழை பாயும் தண்ட டஞ்சூர் வதறி வணங்குதுமே. 5. பண்டு காமரான வாரோம் பாவையர் வாயமுதம் உண்ட வாரோம் வாழ்ந்த வாரோம் ஒக்க உரை திருமி தண்டு காலா ஊன்றி யூன்றி தள்ளி நடவாமுன் வண்டு பாடும் தண்டுழாயான் வதறி வணங்குதுமே. 6. எத்த சொல்லோடு இழை ஏங்கி இருமி இழைத்துடலம் பித்தர் போலச் சித்தம் வேறாய் பேசி அயராமுன் அத்தன் எந்தை யாதி மூர்த்தி ஆழ்கட லைக்கடைந்த மைத்தச் சோதி எம்பை ருமான் வதறி வணங்குதுமே. 7. பப்ப அப்பர் மூத்த வாறு பாழ்ப்பது சித்திரனை ஒப்ப ஐக்கள் போத உந்தமர் காண்மின் என்று செப்பு நேர்மென் கொங்கை நல்லார் தாம் சிறியாத முன்னம் வைப்பும் நங்கள் வாழ்வும் ஆனான் வதறி வணங்குதுமே. 8. ஈசி போமின் இங்கி ரேன்மின் இருமி இணைத்தீர் உள்ளம் கூசி எட்டீர் என்று பேசும் குவளையங் கண்ணியர்பால் நாசமான பாசம் விட்டு நன்னெறி நோக்கலுரில் வாசம் மல்கு தந்து ழாயான் வதறி வணங்குதுமே.
9 புலன்கள் நயமையில் மூத்து போந்திருந் துள்ளமென்கி கலங்க ஜக்கன் போத உந்திக் கண்ட பிதற்றாமுன் அலங்க லாய தண்டுமுள் லாய்கொண்டு ஆயிர நாமம் சொல்லி வலங்கோள் தொண்டர் பாடி யாடும் வதரி வணங்குதுமே. 10 வண்டு தந்தே நுண்டு வாழும் வதரி நெடுமாலை கண்டல் வேலி மங்கை வேந்தன் கலியன் ஒலிமாலை கொண்டு தொண்டர் பாடி ஆடக்கூடிடில் நீள் விசும்பில் அண்ட மல்லாமல் மற்ற நவர்கோர் ஆட்சி அறியோமே. திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பதிகம் -2 திருவதரியாச்சிரமம். 1 ஏனமுன் ஆகி இருநிலம் இடந்து அன்று இணையடி இமையவர் வணங்க தானவன் ஆகம் தரணியில் புரளத் தடஞ்சிலைகு நித்த எம் தலைவன் தேன்மர் சோலை கற்பகம் பயந்த தெய்வ நன்னருமலர் கொணர்ந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. 2 கானிடை யுருவைச் சுடுசரன் துறந்து கண்டுமுன் கொடுந்தொழில் உறவோன் ஊனுடை அகலத்து அடுகனை குளிப்ப உயிர் கவர்ந்து உகந்தனம் உருவன் தேனுடை கமலத் தயனொடு தேவர் சென்று இறைஞ்சிட பெருக்கு வானிடை முதுநீர் கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. 3 இலங்கையும் கடலும் அடலருந்துபின் இருநிதிக்கு இறைவனும் அரக்கர் குலங்களும் கெட முன் கொடுந்தொழில் புரிந்த கொற்றவன் கொழுஞ்சுடர் சுழன்ற விலங்கலில் உறிஞ்சி மேல் நின்ற விசும்பில் வெண்டுகில் கொடியென விரிந்து வளர்ந்தரு மணிநீர் கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. 4 துணிவினி உனக்குச் செல்லுவன் மனமே. தொழுதெழு தொண்டர்கள் தமக்கு பிணியொழி தமரர் பெருவிசும்பு அருளும் பேரருளாளனெம் பெருமான் அணிமலர் குழலார் அரம்பையர் துகிலும் ஆரமும் வாரிவந்து அணி நீர்மணி கொழித்து எழுந்த கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. 5 பேயடை கிருந்து வந்தமர் ரவள்தன் பெருமுலை சுவைத்திட பெற்ற தாயடை கிருத்தல் அஞ்சுவன் என்று தளர்ந்திட வளர்ந்தென் தலைவன் சேய் முகட் டுச்சி அண்டமும் சுமந்த செம்போன் சேய் விலங்கலில் இலங்கு வாய்முகட் தெழிந்த கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. 6 தேரணங்கு அல்குல் செழுங்கையல் கண்ணி திறத்தொரு மரத்தொழில் புரிந்து பாரணங்கு இமிலேறி 7 முனடர்த்த பனிமுகில் வண்ணனெம் பெருமான் காரணன் தன்னால் கடும்புனல் கயத்த கருவறை பிளவிழ குத்தி வாரணம் கொணர்ந்த கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. 7 வெந்திரல் களிலும் வேலைவாய் அமுதும் விண்ணொடு விண்ணவர் கரசும் இந்திரர்க்கு அருளி எமக்கு ஈந்து அருளும் எந்தையம் அடிகளெம் பெருமான் அந்தர தமரர் அடியினை வணங்க ஆயிர முகத்தினால் அருளி மந்தரத் தெழிந்த கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. 8 மான்முனிந்து கால் வரி சிலை வளைத்த மன்னவன் பொன்னிறத்து உறவோன் ஊன்முனின் தவன துடலிரு பிளவா உகிர்நுதி மடுத்து அயன் அரணை தான்முனிந்த திட்ட வெந்திரல் சாபன் தவிர்த்தவன் தவம்புரின் துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. 9 கொண்டல் மாருதங்கள் குலவரை தொகுநீர் குறைகடல் உலகுடன் அனைத்தும் உண்டமா வயிற்றோன் ஊன்சுடர் ஏந்த உம்பரூர் ஊழியு மானான் அண்டமுடு அறுத்து அன்று அந்தரத்து எழிந்தங்கு அவனியாள் அலமர பெருகும் மண்டுமர மணிநீர் கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. 10 வருந்திரை மணிநீர் கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமத்துள் லானை கருங்கடல் முன்னீர் வண்ணனை எண்ணிக் கலியன் வாய் ஒலி செய்த பனுவல் வரம் செய்த ஐந்தும் வல்லார்கள் இருங்கடல் உலகம் ஆண்டு வெண்குடை கீழ இமையவர் ஆகுவர் தாமே.